ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன மாவட்டத்துக்கு வந்திருக்கோம்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு வந்திருக்கோம். நாகப்பட்டினத்தில் எங்கே இருக்கோம்னா வேளாங்கண்ணியில் இருக்கோம். இன்றைக்கி வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு தந்துருக்கோம். இன்றைக்கி வேளாங்கண்ணியோட முழு வீடியோவும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வேளாங்கண்ணி மாதா சர்ச்சுக்கு வந்திருக்கோம். வேளாங்கண்ணி மாதாவில் எத்தனை சர்ச் இருக்குது, அது எங்கே குளிக்கலாம், எல்லாம் வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நம்ம வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு எதிர்த்தாப்புல இருக்க பெரிய கடல் இருக்குது. அந்த பெரிய கடலில் குளிச்சுட்டு நேராக சர்ச்சுக்கு வருங்க. இந்த கடலுக்கு நேராக ஒரு சர்ச் இருக்கும். சர்ச்சுக்கு சைடில் குளிக்கிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. இந்த வேளாங்கண்ணி கடல் ரொம்ப ஆழம் கிடையாது. அதற்காண்டி ஜாக்கிரதையாக குளிக்கணும், ரொம்ப ஆழத்துக்கு போகக்கூடாது. இங்கே இந்த கடல் பக்கத்துலேயே மீன் வகைகள் எல்லாமே இருக்குது. இங்கே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த வேளாங்கண்ணி சர்ச்சு உலகத்துலேயே மிகவும் ஃபேமஸ் வாய்ந்தது. இங்கே ஏகப்பட்ட வெளிநாட்டர்களும் உள்ளூர் மக்களும் இங்கே தரிசனம் பண்ண ஏகப்பட்ட மக்கள் வராங்க. இது புனிதமான கோவில்னு கருத்துறாங்க. நீங்கள் சாப்பிட்ணும்னா அந்த கடல் பக்கத்தில் ஏகப்பட்ட மீன் வகைகள் இருக்குது. பொரிச்சும் கொடுப்பாங்க, குழம்பு வச்சு கொடுப்பாங்க. சாப்பிட்டுக்கலாம். சைவமும் இருக்குது, அசைவமும் இருக்குது. நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் கடல்லேருந்து குளிச்சுட்டு வெளியே போவோம். போய் சர்ச்சில் தரிசனம் பண்ணிவிட்டு எல்லா வேளாங்கண்ணி சுற்றி காமிக்கிறோம். நீங்கள் இந்த வேளாங்கண்ணிக்கு எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு வந்துடுங்க. நாகப்பட்டினம் வந்தீங்கன்னா எங்கிட்ட ஏகப்பட்ட பஸ் வசதிகள் இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் வந்தாலும் சரி, ட்ரெயின் இருக்குது. நாகப்பட்டினத்துலேருந்து வேளாங்கண்ணிக்கு ட்ரெயின் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக இங்கே வந்துடலாம். அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆட்டோ இருக்குது. ஆட்டோ புக் பண்ணி தான் வர முடியும். அப்படி பஸ்ஸு இருக்குன்னா பஸ்ஸில் வரலாம். நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு சர்ச்சு பார்த்துக்கிட்டு வரீங்க. அந்த சர்ச்சுக்கு ரைட் சைடில் தான் நமக்கு பாத்ரூம் எல்லாமே இருக்குது. நீங்கள் பாத்ரூம் போனால் போய்க்கலாம். குளிக்கிறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது. எல்லாமே ஃப்ரீ தான். கோயில் நிர்வாகத்துலேருந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்புல காணிக்கை மண்டபம் இருக்கும். நீங்கள் அவங்க நேர்த்திக்கடனை செலுத்தலாம். இங்கே தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் வாங்கி இங்கே வச்சுக்கிறாங்க. நம்ம வேண்டுதல் வச்சோம்னா வேண்டுதல் நடந்துருச்சுன்னா நம்மளால் முடிஞ்ச உதவியை இங்கே செஞ்சுக்கலாம் சாமிக்கு. அதாவது இந்த காணிக்கை மண்டபத்தில் நம்ம நேர்த்திக்கடன் போட்ட ஏகப்பட்ட காணிக்கைலாம் இங்கே இருக்கும். என்னென்ன காணிக்கை இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க நம்ம அடுத்த சர்ச்சுக்கு போவோம்.
இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க நேர்த்திக்கடன் வந்து முட்டி ஓட்டே 1 கிலோமீட்டருக்கு முட்டி ஓட்டே போகணும். இது ஒரு நேர்த்திக்கடன் போட்டோம்னா நமக்கு நினச்சது நிறைவேறும். நீங்கள் இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் முட்டி ஓட்டே இது போகிறாங்க. இங்கே அந்த கடைசிலேருந்து இங்கே வரைக்கும் எண்டை முடியுது, இங்கே தான் முடியுது. நீங்கள் நல்லபடியாக வேண்டிக்கிட்டிங்கன்னா நினச்சது நடக்கும். இந்த சர்ச்சில் தான் வந்து தண்ணி வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க. அது வாங்கி மூலிகை தண்ணி, அதை வாங்கி குடித்தோம்னா நம்ம உடம்புல எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்களா வேளாங்கண்ணி மாதா இதுதான். கையில் இயேசுவை வச்சுக்கிட்டு மாதா இருக்காங்க. இது அந்த கோயில் பக்கத்திலே உள்ள பெரிய ஓவியம். இந்த வேளாங்கண்ணியை சுற்றி ஏகப்பட்ட டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. நான் அடுத்தடுத்து வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த வீடியோ வந்து முதல் பாகம். 2வது பாகம் வந்து இந்த கோயிலுக்கு எப்படி வர்றது, எங்கே தங்கலாம், குளிக்கிறது எப்படி குளிக்கலாம் அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.